ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான வீடியோ வந்து ஒரு கோவில் போகிற vlog தான். இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தேன். எதுக்காக கோவிலுக்கு போகணுங்கிறதே மறந்துட்டேன். கோவிலுக்கு போகணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. பட் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் டே இருக்கும்ல, இந்த கிருத்திகை அமாவாசை அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெஷல் டே தான். ஆனால் என்னென்னு தான் நான் மறந்துட்டேன். சாரி ஃபார் தட். ஏன்னா அப்போவே எடிட் பண்ணியிருந்தா எனக்கு ஞாபகம் இருந்திருக்குமா இருக்கும். இது ஆல்மோஸ்ட் 2 monthsக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் இது நாங்கள் போய். ஸோ மறந்துடுச்சு என்ன டேன்னு சொல்லி. ஆனால் ஏதோ ஒரு ஸ்பெஷல் டே. அப்போ வேறு மழை பெஞ்சிட்டு இருந்ததில்ல அந்த டைமு. டெய்லி மழை வந்துட்டு இருந்தது. நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட மழை வந்துட்டு இருந்தது. அது உங்களுக்கு அங்கே சைட்லலாம் தண்ணி தேங்கி இருக்கிறத பார்த்தாலே தெரியும். இப்போயும் தூரல் போட்டுட்டு இருந்தது. நாங்கள் கிளம்பும் போது ஃபார்ச்சுனேட்லி நின்றுச்சு. நாங்கள் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அந்த கொஞ்சம் கேப், நாங்கள் போயிட்டு வர கேப் மட்டும் தான் பெய்யாமல் இருந்தது. எங்களோட குட் லக்குன்னு சொல்லி நினச்சிட்டு நாங்கள் ஜாலியாக போயிட்டு வந்துட்டோம். பட் போகிறதுக்கு முன்னாடி வேறு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கூட மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்போ என்ன நினச்சோம், கஷ்டப்பட்டு ரெடியாக இருக்கோம், கண்டிப்பாக இது வேஸ்ட்டாக போயிடுமோ, நம்ம போக மாட்டோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. சரி ரெடி ஆகிட்டு இருப்போம், கொஞ்சமாக தூரல் மாதிரி தானே இருக்குது, ரெயின் கோட்டாச்சும் போட்டு போகிற மாதிரி இருக்குமா என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஃபார்ச்சுனேட்லி மழையே நின்றுச்சு. சரி கொடை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, எங்கேயாச்சும் நிற்கிற மாதிரி இருந்தால் கூட கொடையாச்சும் பிடிச்சி நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். அன்றைக்கி நல்ல வேலை மழையில் நின்றுச்சு. எல்லோரும் கொடை பிடிச்சிட்டு போயிட்டுருப்பாங்க. அது பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைட்டாக தூரில் இருந்துகிட்டே இருந்தது. நாங்கள் போகும்போது தான் நின்றுச்சு. அண்ட் கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. லாஸ்ட் வீக்லேருந்து நெக்ஸ்ட் மந்த் வரைக்குமே, இப்போ வரைக்குமே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இந்த வீடியோ எடிட் பண்ண லாஸ்ட் ஒரு 2 monthஸாகவே விட்டு விட்டு மழை வருது, விட்டு விட்டு மழை வருது. எப்போ வரும் என்ன வரும்னே சொல்ல தெரியல. அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது. ஃபார்ச்சுனேட்லி நம்ம எங்கேயாச்சும் வெளில போகும்போது இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை. டச் வுட். அப்போ நின்றுது, அப்புறமா பெய்யுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெஸ் காய வைக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதுவும் குள்ளே போட்டு காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ பெருசாக அதனால் நமக்கு எந்த டேமேஜும் இல்லை இப்போ வர. டச் வுட். சரி, அப்புறம் தண்ணி கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதனால் தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி தேங்குது. எங்கே பார்த்தாலும் அந்த டேமெல்லாம் இருக்கும்ல, அதில் ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டுருக்கு. எல்லோரும் அங்கங்கே தண்ணி போயிட்டுருக்கு. எல்லா ஆற்றுலேயும் போகுது, காணாத்துல போகுது, ஏரி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா காணாறுலேயும் போகுது, எல்லா ஆறு எல்லா இடத்துலையுமே தண்ணி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ கிரவுண்ட் வாட்டர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஏப்ரல் மேலே தண்ணி பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம். ஏப்ரல் மேலே சொல்கிறேன் இதோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கா அப்படி என்ன எதுன்னு சொல்லி. மழை பெஞ்சதுனால இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி மழைலாம் பெஞ்சு நல்லா தண்ணி தேங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்காது மழை. லைக் எப்படி சொல்கிறது, மே மந்த்து அப்போல்லாம் வந்து ரொம்பலாம் தண்ணி பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நார்மலாக இப்போ இருக்கிறத விட. பட் ரொம்ப தண்ணி இல்லை அப்படிங்கிற பிரச்சனைலாம் வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவ்வளோதான். அது போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட வேண்டியது. அங்கே கோயிலுக்கு போனால் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. அன்றைக்கி எங்கள் வீட்லேயும் அப்படி தான் மோஸ்ட்லி. லைக் எப்படி சொல்கிறது, சிவன் கோயிலுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு போக முடியாது. ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா சரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஒரு சில டைம் அப்படியெல்லாம் சில பேர் வீட்டில் இருக்க மாட்டாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் போயிட்டு தான் வந்துட்டோமே, இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கதை சொல்கிறேன். நான் வந்து சும்மா இது ரேண்டமாக எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும் போது ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, உனக்கு இந்த ஏதாச்சும் ஒரு சூப்பர் ஹீரோ யாராச்சும் ஒருத்தவங்களை பிடிக்கும்ல அந்த குழந்தைக்கு, அந்த மாதிரி ஆகணும்னா நீ என்ன தெரியுமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முட்டை சாப்பிடணும், டெய்லி லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து அதை வந்து சாப்பிட்டுட்டு வந்துடணும், அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக இதுவே நான் கொடுத்து அனுப்புகிற லஞ்ச் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துடணும், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடணும், தண்ணி நல்லா குடிக்கணும் அப்படியெல்லாம் சொன்னால் செய்ய மாட்டாங்க. உனக்கு அந்த சூப்பர் ஹீரோ மாதிரி ஆகணுமா அப்போ நீ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. நம்மளும் சின்ன வயசில் நம்ம சில பேருக்கு ஃபேர் ஆகணும்னு ஆசை இருக்கும், சில பேருக்கு ஸ்லிம் ஆகணும்னு ஆசை இருக்கும், சில பேருக்கு சப்பி ஆகணும்னு ஆசை இருக்கும், நிறைய இருக்கும். நீ இந்த மாதிரி ஆகணுமா அப்படின்னா நீ காய் சாப்பிடு, அது நல்ல விஷயத்துக்கு தான் சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு அந்த சின்ன வயசுலேயே அந்த மாதிரி ஏக்கம், இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும், நம்ம ஒல்லியாக இருக்கணும், நம்ம குண்டாக இருக்கணும், நம்ம ஃபேராக இருக்கணும் அப்படிங்கிற ஏக்கம் ஏன் சின்ன வயசுலேயே வருது? அது ஏதோ ஒருத்தவங்க யாராவது எப்பயாவது சொல்லியிருப்பாங்க தானே, இந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்கிறதுனால நல்லா இல்லை, அந்த பையன் அந்த மாதிரி இருக்கிறதுனால நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க தானே. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைன்னா நம்மளும் அதை பற்றி எதிர்பார்க்க மாட்டோம்ல, நம்ம ஃபேராக இருக்கணும் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க மாட்டோம்ல. ஏன் அந்த மாதிரி திணிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. அண்ட் அந்த கிட் வந்து ரொம்ப குட்டி குழந்தை. அந்த குழந்தைக்கு இப்போவே ஒரு காம்ப்ளெக்ஸ் இது பண்ணுற மாதிரி யாரோ பேசியிருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது அன்றைக்கி. நல்ல விஷயத்தை தான் அவங்க வீட்டில் சொல்லி தராங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. லைக் எப்படி சொல்கிறது, காயெல்லாம் சாப்பிட்ணும் அதெல்லாம் சொல்கிறாங்க, ஓகே. பட் நான் இந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாக்குற மாதிரி அவங்க ரிலேட்டிவ்ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தவங்க அதை சொல்லியிருக்காங்க தானே. அப்போ சின்ன வயசுலேருந்தே அந்த காம்ப்ளெக்ஸ் அந்த குழந்தைக்கு இருந்துகிட்டே இருக்கும். வளர அது அதிகமாகிட்டே வரும். ஒரு ஸ்டேஜில் அவங்களே மெச்சூர்ட் ஆகி இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரியிற வரை அது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் அவங்களுக்கு. ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு கஷ்டமாக இருந்தது அந்த குழந்தை. அதை பற்றி பேசும்போது நான் என்ன நினச்சேன், நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க போல்
ஸ்டார்டிங்கில் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்கள மாதிரி இல்லை தானே, எனக்கு அப்படி தான் ஆகணும் கொஞ்சம் ஃபேராக அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தைங்க நான் பேசி பார்த்துருக்கேன். அண்டு நம்மளுமே சின்ன வயசில் நினச்சிருப்போம் இவங்கள மாதிரி நம்ம இல்லை. இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்து நினைக்கிறது, ஒரு டீனேஜ்லலாம் கூட நமக்கு அது இருக்கும். ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்கெல்லாம் பரம் எப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் மட்டும் எப்படி தான் இப்படி இருக்காங்களோ, நம்ம அப்படியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று வரும்ல. அது கொஞ்சம் ஆசையாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் வந்து நம்ம இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து நம்ம அழகாக இல்லையோ, நம்ம கரெக்டாக இல்லையோ, நம்ம நல்லா இல்லையோ அப்படிங்கிறது டெவலப் ஆகியோ அது ஒரு காம்ப்ளெக்ஸாகவே மாறிடும் ஒரு ஸ்டேஜில். இதெல்லாம் எப்போ தான் மாறப்போதோ, எப்போ தான் அந்த ஃபேர் டோனு இதெல்லாம் விட்டு வெளில வர போகிறோமோ எனக்கு தெரியல. கூடிய சீக்கிரத்தில் வந்தால் நல்லா தான் இருக்கும். சரி வாங்க, ரொம்ப புலம்பிட்டேன்னு நினைக்கிறேன். கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. புலம்புறதுலேயே நான் கோவிலுக்கே போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கே போயிட்டுருக்கேன். அன்றைக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டு முடிச்ச மாதிரி இருந்தது. மழைன்றதுனால யாருமே வரல. மழைக்கு வேறு சாமியெல்லாம் வந்து சில சாமி வந்து போற்றி வச்சுருந்தாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல, நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு வீடியோவில். அதை பேசிகிட்டு இருந்ததுனால இதை விட்டுட்டேன். போற்றி வச்சுருந்தாங்க நிறைய சாமி, லிங்கம் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, அதில் வந்து ட்ரெஸ் போட்டு போற்றி வச்சுருந்தாங்க. ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, வேஷ்டி போட்டு இல்லைன்னா அந்த ப்ளவுஸு இது இருக்குள்ள கிளாத்து அது வச்சு அந்த மாதிரி போற்றி வச்சுருந்தாங்க. அது ஏன்னு எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மோஸ்ட்லி நான் கோவிலுக்கு போனதில்லை மழை டைம்லலாம். அந்த மாதிரி போனாலும் நான் இந்த மாதிரி போற்றி வச்சு பார்த்ததில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு எதுக்காக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போத்துலேருந்தே டவுட், இப்போ வர டவுட் இருந்துகிட்டே இருக்குது. உங்கள் யாருக்காச்சும் இதுக்கான ரீசன் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். சயின்டிஃபிக் ரீசன் ஏதாச்சும் இருக்கா, இல்லை சும்மா மித்தா அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கா, அதுலேருந்து நீங்கள் எப்படி வந்தீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் காம்ப்ளெக்ஸ் இருந்தால் அவங்க இதில் எப்படி வெளில வந்தாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தால் அதை சொல்லுங்கள். அதை வச்சு வேறு யாராச்சும் அந்த காம்ப்ளெக்ஸில் இருந்தால் அவங்க வெளில வரதுக்கு யூஸ் ஆகும்ல, அந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு போங்க. உங்களோட ஒப்பீனியனை உங்களுக்கு என்ன இப்போ மைண்டில் இருக்கோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது. லைக் எப்படி சொல்கிறது, யாருமே இல்லை, கூட்டமே அப்படியே அமைதியாக. நான் போகும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஈவினிங் டைமு ரிட்டன் வரதுக்குள்ளே இருட்டே ஆயிடுச்சு. அந்தளவுக்கு பொறுமையாக தான் ரிட்டன் வந்தோமே நாங்கள். பாருங்கள், டெய்லி மழை பெஞ்சு எல்லா இடத்துலையுமே தண்ணி தேங்குற அளவுக்கு நிறைய மழை இந்த டைமு. எப்படியா இதெல்லாம் காயப்போதோ தெரியல. இப்படி கண்டினியூஸாக பெஞ்சிட்டே இருந்தால் வெயிலுக்கு ரொம்ப ஏங்குற மாதிரி இருக்குது. எப்படா வெயில் வரும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்குள்ளே ரிட்டன் வரக்குள்ளே கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு கிளியர் ஆகிடுச்சு. கொஞ்சம் தான் அங்கே கீழே இறங்கி ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காருல, அவர் தான் ஹெல்ப் பண்ணார் எல்லாேருக்கும். இப்படி போங்க அப்படி போங்க, இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் போயிட்டார் அவர். அவ்வளோதான். வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்க வேண்டியது தான். அவ்வளோதான். எனக்கான வீடியோ இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய், see you soon.